வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வகுப்பு 12 தமிழ் 2ஆம் திருப்புதல் தேர்வு 2024 விருதுநகர் மாவட்டம் இந்த வினாத்தாளில் உள்ள 1 முதல் 46 வரை உள்ள கேள்விக்கான பதிலை நாம் ஏற்கனவே படிச்சிட்டோம். இனி இந்த காணொளியில் 47வது கேள்வியிலிருந்து பதில்களை படிக்கலாம் வாங்க. பகுதி 5 அடிபிறலாமல் செய்யுள் வடிவில் எழுதுக. 47 துன்பு உள்ளது என தொடங்கும் கம்பராமாயண பாடலை அடிபிறலாமல் எழுதுக. முதல்ல நாம் அந்த பாடலை வாசித்துக்கிடுவோம், சரியா? அதுக்கடுத்து இதற்கான பொருட்களை படிக்கலாம். துன்பு உள்ளது எனின் அன்றோ சுகம் உள்ளது அது அன்றி பின்பு உள்ளது இடை மண்ணும் பிரிவு உள்ளது என உன்னேல் முன்பு உளம் ஒரு நாள்வே முடிவு உள்ளது என உண்ணா அன்பு உள்ள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளர் ஆனோம். சரி, ஃபஸ்ட்டு நாம் பொருள் பார்க்கலாம். அதாவது துன்பு அப்படின்னு சொன்னால் துன்பம். துன்புனா என்ன? துன்பம், சரியா? அடுத்து உன்னேல் அப்படின்னா எண்ணாதே. உன்னேல் அப்படின்னா என்னது? எண்ணாதே, சரியா? சரி, இப்போ அந்த பாட்டுக்குரிய பொருளை நம்ம பார்க்கலாமா? அதாவது ராமன் காட்டுக்கு சென்று துன்புறுவானே அப்படின்னு சொல்லி குகன்னி என்ன செய்கிறாங்களாம்? வருத்தப்படுறாங்களாம். இதை உணர்ந்த ராமன் சொல்கிறாங்களாம், குகனே, துன்பம் ஒன்று இருந்தால் தான் இன்பம் என்ன செய்யும்? வரும். அப்போது துன்பத்துக்கு பின்னாடி இன்பம் உறுதியாக உண்டு. இப்போ நமக்கிட ஒரு பிரிவு ஏற்படுது அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்யாத, நினைக்காத. இதுவரை நாங்கள் 4 தான் உடன் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி இருந்தோம். இனி இந்த உறவு 4 நின்று விடவில்லை. உன்னையும் சேர்த்து நாம் 5 ஆயிரோம் அப்படின்னு யார் சொல்கிறா? ராமன் சொல்கிறாங்க, சரியா? சரி, இந்த பாட்டோட பொருள் புரிஞ்சிருச்சா? அடுத்து போகலாமா? மகர்க்கு என முடியும் குரல். முதல்ல குரலை வஸ்திரலாமா? என்னென்றி கொன்றாருக்கும் ஓய்விண்டாம் ஓய்வில்லை சென்னென்றி கொன்ற மகர்க்கு. பாடலோட பொருள் பார்க்கலாமா? அதாவது எந்த ஒரு அறத்தை அழித்தவங்களுக்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்குமா. ஆனால் ஒருவர் செய்த உதவியை நாம் மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாங்க. சரி, நாம் இந்த வினாத்தாளில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கான பதிலையும் நாம் படித்தாச்சு, சரியா? நீங்கள் இந்த வினாத்தாளில் உள்ள பதில்களை எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, சரியா? இதிலிருந்து 50 மதிப்பெண்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நன்றி.